ஹாய் ஹலோ வெல்கம் டு குமரன் டிஎன்பிசி அகாடமி. கொஞ்ச நாளாக நம்ம சேனலில் வீடியோஸ் வரல. அது ஒரு காரணமாக தான். என்ன காரணம்னு தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. 1000+ கொஷின் பேங்க் அண்ட் டெஸ்ட் சீரீஸ் எடுத்திருக்கோம். அது ஒரு டாப்பிக்கு மட்டுங்க. ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவுக்கு மட்டுமே 1000க்கும் மேற்பட்ட கொஷின். சரி, ஏன் இது? நம்மளோட டார்கெட் என்ன? குரூப் 1, 2, 2A, 4 எல்லாத்துலேயுமே டார்கெட் 170+ எடுக்கிறது தான் நம்மளோட டார்கெட். அதை நோக்கிய பயணம் தான் இது. சரி, என்ன விஷயன்றதை பார்ப்போம். எதுக்காக இந்த கொஷின் பேங்க்? நிறைய டிஎன்பிஎஸ்சி அகாடமியில் கொஷின் பேங்க் இருக்குது, கொஷின் சீரீஸ் இருக்குது. நம்மளதில் என்ன ஸ்பெஷல்? எதனால் இது க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் ஒன்று வேணும் இல்லையா? சரி, நான் படிக்கிறப்ப நிறைய இடத்துல டிஎன்பிஎஸ்சிக்கான கொஷின் பேங்க்ஸ்லாம் வாங்கி பார்த்துருக்கேன். அதில் டெல்லி சுல்தான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எல்லாரை பற்றியுமே சேர்த்து ஒரு 100 கொஷின்ஸ் இருக்கும். அது கூட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருக்கும், அப்புறம் புக் பேக் கொஷின்ஸ் இருக்கும். நம்ம படிக்கிற யூபிஎஸ்சி மெட்டீரியல்லேருந்து நமக்கு கொஷின்ஸ் வேணுமே அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. அதுக்கான பதிலாக தான் இந்த கொஷின் பேங்க் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டாப்பிக்குக்கும், ஒவ்வொரு டைனாசிட்டிக்கும், ஒவ்வொரு ராஜாக்களுக்கும் தனித்தனியாக இருக்கான்னு கேட்டால் இது வரைக்கும் கொஷின் பேங்க் இல்லை. நம்மளோட கொஷின் பேப்பர் அப்படி தான் ரெடியாக இருக்குது. 1000க்கும் மேற்பட்ட கொஷின்ஸ் அடங்கியிருக்கும். அதை நீங்கள் கொஷின் பேங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டெஸ்ட் சீரீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, என்னென்ன கொஷின்ஸ் இருக்கும்? முதல்ல 3 டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். 1 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின், 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் பேஸ்ட் எம்சிக்யூஸ், 3 ரீசனிங் கொஷின்ஸ். ஏன் இந்த 3 டைப் ஆஃப் கொஷின்ஸ்? ஏன்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் இந்த 3 டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் ப்ரிடாமினெண்ட்டாக வரும். ஒன்று டைரக்ட் கொஷினாக இருக்கும், இன்னொன்று ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்து இது ரெண்டுத்தில் எது கரெக்டுன்னு கேட்பாங்க, இல்லை ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதில் எதெல்லாம் சரி எதெல்லாம் தப்புன்னு கேட்பாங்க. 3 ரீசனிங் கொஷின்ஸ், ஒரு கூற்று கொடுத்து ஒரு காரணம் கொடுத்து இது சரியாக, இந்த கூற்றுக்கு இதுதான் காரணமா, இல்லை இந்த கூற்றும் காரணமும் சரி இல்லை தவறு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கும். சரி, நம்ம கொஷின் பேங்கில் இந்த 3 டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும் வித் ஆன்சர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். சரி, என்னென்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் சாம்பிள் எம்சிக்யூ கொஷின்ஸ். இப்போது குப்தா கம்பேர்னு எடுத்திருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் நார்மல் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். ஒரு கொஷின் இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்கும். இதில் எது சரியோ செலக்ட் பண்ணுவோம். இப்போது ஒவ்வொரு டாப்பிக்லையும், அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தாஸ், டெல்லி சுல்தான்ஸ், முகல்ஸ், மராத்தாஸ், விஜயநகரம், பாமினி கிங்டம் அண்ட் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, இது எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு டாப்பிக்கும் 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் இருக்கும், ஸ்ட்ரெயிட் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். இந்த மாதிரி இதுதான் இதோட சாம்பிள். ரெண்டாவது சாம்பிள் பார்க்கலாம். இப்போது இதில் கில்ஜி டைனாசிட்டின்னு இருக்குது, அவங்கள பற்றின கொஷின்ஸ்லாம் இருக்குது. அடுத்த சாம்பிள் பார்ப்போம். இப்போது ஒரு அக்பரை பற்றின விஷயங்கள் இருக்குது. இது 81 to 87. இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்குமே ஒவ்வொரு டாப்பிக்குமே ஒரு 100 டைரக்ட் மல்டிபிள் சாய்ஸஸ் கொஷின்ஸ் இருக்கும். சரி, அடுத்து பார்ப்போம். ஆன்சர்ஸ். ஒவ்வொரு மல்டிபிள் சாய்ஸ் கொஷினுக்கும் டைரக்டான ஆன்சர்ஸ் இருக்கும் வித் ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட்ஸ் பேஸ்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். ஓகே, உதாரணத்துக்கு ஒருத்தரை பற்றி ஒரு கேள்வி இருக்கும், ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போது இங்கே அவுரங்கசீப் மிலிட்ரி கேம்பெயின்ஸ் பற்றின ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரின்னு கேட்குறாங்க. 1 மட்டுமா, 2 மட்டுமா, இல்லை 2, 3மா, இல்லை எல்லாமே கரெக்டாக? இந்த மாதிரி ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் எது சரியோ அதை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இதுதான் ரெண்டாவது டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பேஸ்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். இன்னொரு சாம்பிள் பார்த்துருவோம். இது ஷெர்ஷா பற்றினது. அவரை பற்றி நம்ம 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எதெல்லாம் சரி, 1, 2 கரெக்டாக, 2, 3 கரெக்டாக, இல்லை 1, 3 கரெக்டான்னு எடுத்திருக்காங்க. சரி, இதுவும் இன்னொரு சாம்பிள். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் நமக்கு போன வாட்டி குரூப் 2லேயும் சரி, குரூப் 4லேயும் சரி, இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் இண்டஸ் வேலியில் இருந்தது. ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, அதில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இதோட ஆன்சர் சாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு கொஷின் இருந்திருக்கும், அந்த கொஷினோட ஆன்சர் என்ன? இங்கே 1, 2 and 3 3 ஸ்டேட்மெண்ட்ஸுமே கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். கியாசுதீன் துக்ளக்கை பற்றி துக்ளக் டைனாஸ்டியில் ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அது கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கு 3மே சரின்ற ஆப்ஷன் இருக்குது, அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்குது. அடுத்த கொஷினில் ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதில் எது சரின்ற 2 ஆன்சர் இங்கே இருக்குது, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் இங்கே இருக்குது. சரி, மூன்றாவது டைப் ஆஃப் கொஷின்ஸ் ரீசனிங் கொஷின்ஸ். இது ஜென்ரலாக வரக்கூடிய ரீசனிங் கொஷின்ஸ் தான். நம்ம ஆல்ரெடி நம்மளோட வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா பாலிடிக்ஸில் இந்த மாதிரி கொஷின்ஸ் இன்கார்பரேட் பண்ணியிருப்போம். அதை நாங்கள் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியிலையும் இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். கில்ஜியை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ரீசனிங் கொஷின்ஸோட ஆன்சர் சாம்பிள்ஸ். ஒரு கொஷின் இருக்கும், அதோட ஆன்சர் சின்னு இதில் வந்திருக்கு. A is true but R is false. நம்மளோட அசர்ஷன் கரெக்ட் ஆனால் ரீசன் தப்பு அப்படின்னு சொல்லி அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு கொடுத்துருக்கோம். அடுத்த கொஷினில் கூற்றும் சரி காரணமும் சரி, அதுக்கான சரியான விளக்கம் தான் அப்படின்னு சொல்லி அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு கொடுத்துருக்கோம். இப்படி தான் அசர்ஷன் அண்ட் ரீசனிங் கொஷின்ஸ் இருக்கும். சரி, இது எவ்வளவு டீட்டெயில்டாக இருக்கும் அப்படின்னு பார்ப்போமா? உதாரணத்துக்கு நாம் இப்போ டெல்லி சுல்தானேட்ஸ் எடுத்துப்போம். டெல்லி சுல்தானேட்ஸ் ஆல்ரெடி படித்தவங்களுக்கு பற்றி தெரியும். ஒரு 4 டைனாசிட்டி இருக்குன்னு. ஸ்லேவ் டைனாசிட்டி, கில்ஜி டைனாசிட்டி, துக்ளக் டைனாசிட்டி அண்ட் சையத் டைனாசிட்டி 4 டைனாசிட்டி இருக்குது. இந்த ஒவ்வொரு டைனாசிட்டிக்குமே இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும்.
எப்படி 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின், அதில் வர ஸ்டேட்மெண்ட்ஸ் பேஸ்ட் கொஷின்ஸ், அப்புறம் அசர்ஷன் அண்ட் ரீசனிங் கொஷின்ஸ் ஒவ்வொரு டைனாஸ்டிக்குமே இருக்குது. இங்கே ஸ்லேவ் டைனாஸ்டிக்கான கொஷின்ஸ் இருக்குது, அதுக்கான ஆன்சர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தனியாக ஒரு பிடிஎஃபாக இருக்குது. நீங்கள் இதை கொஷின் பேங்காகவும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா அந்த டாபிக் ஸ்லேவ் டைனாஸ்டி பற்றி மட்டும் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுறேன்னா இதை எழுதி பார்த்துக்கலாம். அதே மாதிரி கில்ஜி, துக்ளக், சையத் டைனாஸ்டி, அப்புறம் மிஸ்லேனியஸ். இந்த மிஸ்லேனியஸில் என்ன இருக்கும்? டெல்லி சுல்தானேஸ் ஃபுல்லாக நடக்கிற லிட்ரேச்சர், போயட்ஸ், அவங்களோட ஆர்கிடெக்சர், அவங்களோட பிளானிங், அவங்களோட மிலிட்ரி, அவங்களோட லேண்ட் செட்டில்மெண்ட்ஸ், இதை பற்றின விஷயங்கள்லாம் மிஸ்லேனியஸில் இருக்கும். இப்போது முகல்ஸ் எடுத்துக்கிட்டால் நமக்கு முகல் வந்து படித்தவங்களுக்கு தெரியும் யார் யார் இருக்காங்கன்றது. புதுசாக படிக்கிறவங்களுக்காக நான் ஒரு வாட்டி சொல்கிறேன். முதல்ல பாபர் இருந்தார், அப்புறம் ஹுமாயூன், அவருக்கு நடுவில் வேற ஒரு டைனாஸ்டியான ஷெர்ஷா வந்தார், மறுபடியும் அக்பர் வந்தார், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப், அதுக்கப்புறம் லேட்டர் முகல்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பற்றியும் ஒவ்வொரு டாபிக் இருக்கும். அதில் 100 MCQ கொஷின்ஸ், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் பேஸ்ட் கொஷின்ஸ், குறிப்பிட்ட ரீசனிங் கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். இவ்வளோ டீட்டெயில்டாக ஒவ்வொரு டாப்பிக்குமே இருக்கும். இண்டஸ் வேலி, குப்தாஸ், டெல்லி சுல்தானேஸ், முகல்ஸ், மராத்தாஸ், விஜயநகரம் அண்ட் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கு. சரி, இதோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்றது ஒரு காமன் டாபிக். அதனால் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தனியாக, ஸ்டேட்மெண்ட்ஸ் பேஸ்ட் கொஷின்ஸ் தனியாக, ரீசனிங் கொஷின்ஸ் தனியான்னு தனித்தனி பிடிஎஃபாக இருக்குது. சரி, எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கெலாம் வரும், என்னைக்கு வரும், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம்? ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, INM, பாலிடிக்ஸ், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி, கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. ஏன் இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் இன்ட்ராப்ளேட் பண்ணியிருக்கோன்னா, இந்த வாட்டி தமிழில் சிலபஸ் 80% ரெடியூஸ் பண்ணிட்டாங்க, ரொம்பவே ஈஸியாகிட்டாங்க. ஜென்ரல் சயின்ஸோட டாப்பிக்கை கிளப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ வெயிட்டேஜ்னு தெரிஞ்சிட்டு போச்சு. நாம் இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் கட் ஆஃப் நம்மளோட டார்கெட்டான 170+ அடைய முடியும். அதனால் ஜென்ரல் சயின்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம். அது மட்டும் இல்லாமல் குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வர டைமிங்கில் ஹோல் கொஷின் பேங்க்கும் ரெடி ஆயிரும். மார்ச் எண்ட் ஆர் ஏப்ரல் ஸ்டார்ட்டில் எல்லாமே ரெடி ஆயிரும். இது இப்போதைக்கு இங்கிலீஷ் மீடியம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம், முக்கால்வாசி ரெடி ஆயிடுச்சு. தமிழ் மீடியமுக்கு கூடிய விரைவில் வந்துடும். சரி, நம்மளோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே யூபிஎஸ்சியை பேஸ் பண்ண மெட்டீரியல்ஸ். அதாவது நமக்கு வர டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, INM, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் எல்லாத்துக்குமே யூபிஎஸ்சி லெவலான மெட்டீரியல்ஸ்லேருந்து தான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே எடுக்கப்படும். நம்ம ஸ்கூல் புக் மட்டும் கிடையாது, யூபிஎஸ்சி லெவல் மெட்டீரியல்ஸில் தான் எடுக்க போகிறோம். சரி, இப்போ எனக்கு இந்த கொஷின் பேங்க்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ப்ரீ புக்கிங் முதல்ல 100 பேருக்கு தான் புக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அவங்களுக்கு எப்படி டெலிவரி பண்ணப்படும், அவங்களுக்குன்னு பர்சனலைஸ்ட் ஒரு குரூப் ஆரம்பிச்சிருவோம். மெட்டீரியல்ஸ் ரெடியாக வீக்லி அவங்களுக்கு ஒவ்வொரு சாப்டர் வைஸாக, இப்போ ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியோடது ஃபுல்லாக கொடுத்துருவோம், ஐஎன்எம்னோடது ஃபுல்லாக கொடுத்துருவோம். அந்த மாதிரி அவங்களுக்கு முன்னாடியே எல்லாமே டெலிவரி பண்ணப்படும். இல்லை நான் ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட் மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு மார்ச் எண்ட் ஆர் ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் 2 மீடியமே, இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழ் மீடியம் சேர்ந்து கொடுக்கப்படும். அது நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். அதுக்கான வெப்சைட்ஸ் வந்து கிரியேஷனில் இருக்குது. ஏப்ரல் மாதம் லைவுக்கு போகும். நீங்கள் அங்கே டைரெக்டாக பே பண்ணி கூட வாங்கிக்கலாம். 2வது விஷயம், யூடியூப் கிளாஸஸ். சரி, இப்போது 2 மாதிரி யூடியூப் கிளாஸஸை கொண்டு போகலான்ற ஐடியா இருக்குங்க. ஒன்று வந்து கிளாஸஸ், ஒரு டாபிக் பற்றின கிளாஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரீசனிங் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் பேஸ்ட் கொஷின்ஸு, MCQ கொஷின்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது. இன்னொன்று டைரெக்டாக ஒரு டாபிக் எடுத்தோமா, ஸ்லேவ் டைனாஸ்டி எடுத்தோமா, அதோட ரீசனிங், ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் MCQs மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறது. இது 2த்தில் எது உங்களுக்கு வேணும் அப்படின்றத கம்யூனிட்டி போலில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களோட கருத்தை தெரிவிங்க. அதுபடி நம்ம கிளாஸஸை எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்க, இதுதான் நம்மளோட பிளான். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இது எல்லாத்துலேயுமே டார்கெட் 170+ அச்சீவ் பண்ணியே ஆகிறோம். நீங்கள் சப்போஸ் ரிவிஷன் பண்ணணுன்னு நினச்சா கூட இந்த கொஷின் பேங்க்கை ரிவிஷன் பண்ணாலே உங்களுக்கு படித்த ஃபீல் வரும். ஏன்னா அவ்வளோ இருக்குது இந்த கொஷின்ஸில். ஏறத்தாழ 1000க்கும் மேற்பட்ட கொஷின்ஸ் ஒரு டாப்பிக்கு. இதை படித்தாலே நீங்கள் முக்கால்வாசி திரும்பி புக்கையே ரிவிஷன் பண்ண மாதிரி தான். ஸோ கலக்கிறோம், ஜெயிக்கிறோம்.